பாக்கெட் இருக்குங்க. இன்னைக்கு பர்ச்சேசிங் பசங்களுக்கு இடியாப்பம் செய்யறதுக்காக இது வாங்கியிருந்தேன். கிருஷ்ணா பிராண்டு. இதோட ரேட்டு பாருங்க 500 கிராம் 72 ரூபா போட்டிருக்காங்க. ஃபுல்லாக மேலே பூசிக்கிட்டியா? கிழிஞ்சிருக்கா? சரி சரி. இது வந்து கான் மாவு 92 ரூபாங்க. 1 kg டேமேஜ் ஆயிட்டுக்குங்க பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அம்மா வந்து ஷாப்பிங் பண்ணிருக்காங்க. இந்த மாதம் மளிகை பொருள் வாங்கியிருக்கோம். என்னென்ன வாங்கியிருக்கோம் தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து வரப்போகுது. வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பசங்களுக்கு வந்து மிக்சர் ஐட்டத்தில் வாங்கியிருக்கோம். என்னென்ன மிக்சர்னு பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணு. பிக்சர் அது கவர் தான், ஒன்றும் இல்லை. அது ஜஸ்ட்டு க்ளீனிங் ஒர்க்குக்காக வாங்கினது. இது வந்து அந்த ஸ்ப்ரே. இதோட ரேட்டு வந்து 20 ரூபா. நம்ம வாட்டர் பாட்டிலில் ஸ்ப்ரே, வாட்டர் பாட்டிலில் நம்ம இதை லாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா, இது வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு இது வந்து யூஸ் ஆகும். நான் பாக்ஸாக வாங்கலை, ஜஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற மூடி மட்டும்தான் வாங்கியிருக்கேன். இது நம்ம வாட்டர் பாட்டிலில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பாருங்கள் 20 ரூபா தான். இது ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பாத்திரம் விளக்குற ஸ்பாஞ்ச். தெரியாதா? சரி, இவ்வளோ நாள் நம்ம வந்து யூஸ் பண்ணதே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போமேன்ட்டு இந்த கிளாத் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பாருங்கள் 40 ரூபா. இதுவும் நூதனத்தை தான் வாங்கினேன். இன்றைக்கி எல்லாமே நூதனத்தில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன், வேறு எங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணலை. இது வந்து 4 பீஸ் 40 ரூபா, ஒரு பீஸ் 10 ரூபா. இந்த 2 ப்ராடக்ட் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டோட இது மொத்தமாகவே 300 ரூபா தான் வந்துடுச்சு. மொத்தம் வந்து 8 பாக்கெட் இருக்கும். மொத்தம் பாருங்க 328 ரூபா. இப்போ என்னென்ன மிச்சர் வாங்கியிருப்போன்னு பார்ப்போமா? ஓகே, ஃபஸ்ட்டு மிச்சர் இருக்காமே. இந்த மிச்சர் வந்து கடலப்பயிறுங்க. இது கடலப்பயிறு. நெக்ஸ்ட்டு நீட்டு மிச்சர்லேயே இது காரம் இல்லாத நீட்டு மிச்சர். கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பாருங்க, காரம் இல்லாதது. அடுத்து இந்த மிச்சர் வந்து மரவள்ளி கிழங்கு சிப்ஸில் செய்வாங்க பாருங்கள், அந்த மிச்சர். எல்லாமே பாருங்கள் சவுடாம்பிகாவில் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. அடுத்து இந்த மிச்சர் வந்து பச்சை பட்டாணின்னு சொல்லுவாங்க பாருங்கள், பச்சை பட்டாணி, அந்த பாக்கெட் இது. அடுத்து இது வந்து குண்டு மிச்சர். இது எல்லாருக்குமே தெரியும், குண்டு மிச்சர் இது. நெக்ஸ்ட்டு இது வந்து மிச்சர் எல்லாமே கலந்து இருக்கும் பாருங்க, அந்த மிச்சர் இது. நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து நீட்டு மிச்சரில் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இது கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், திக்னஸாக இருக்கும். இது நீட்டு மிச்சர் தான் சொல்லுவோம். அடுத்து லாஸ்ட் ஒன் மல்லாட்டை பருப்புங்க. மல்லாட்டை பருப்பு மிச்சர் இது. மசாலா போட்ட, எல்லாமே மசாலா போட்டது தான். மொத்தம் இதில் 8 பாக்கெட் இருக்குங்க. இன்றைக்கி பர்ச்சேசிங் பசங்களுக்கு ஸ்நாக்ஸு, ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லை, வீட்டில் அவங்க ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்றதுக்காக. அடுத்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸ்நாக்ஸ்லாம் இருக்காது, எல்லாமே வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மில்க் பிஸ்கெட்டு. இதோட ரேட்டு 135 ரூபாங்க. ரோலாக வாங்கிட்டு வந்து வச்சுப்போம். 5 ரூபா பாக்கெட்டுங்க. ஒன்று 5 ரூபா பீஸில் இருக்கும். மொத்தம் இதோட ரேட்டு வந்து 135 ரூபா. இந்த ஒரு பாக்கெட்டோட ரேட்டு 135 ரூபா. அங்கே வச்சுரு. அடுத்து என்ன இருக்குது? 50-50. இது வந்து 55 ரூபாங்க. 50-50 5 ரூபா பீஸு 55 ரூபா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டே வந்து இதுவும் 55 ரூபா. அடுத்து என்ன இருக்குது? பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் பாருங்கள் 110 ரூபா போட்டிருக்கு. பட் இது வந்து 72 ரூபா. டிஸ்கவுண்ட் போக 72 ரூபாங்க ரேட் போட்டிருக்கு பாருங்கள். இதுவும் நூதனத்தில், எல்லாமே நூதனத்தில் வாங்கினது தான். பசங்களுக்கு நட்ஸ் எடுத்துகிட்டு போகிற அன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்காக அது வாங்கியிருக்கோம். அடுத்து சூடம். இதோட ரேட் வந்து இதில் இருக்குமே 50 ரூபா போட்டிருக்காங்க. பட் பில்லில் வந்து டிஸ்கவுண்ட் போக தான் போட்டிருப்பாங்க.
நெக்ஸ்ட் ஜாமான் வளர்க்குறதுக்கு 2 எக்ஸோ. இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும். தேங்காய் வரிக்கிங்க. இதோட ரேட் வந்து 25 ரூபா. அடுத்து பன்னு பாக்கெட், இதுவும் 25 ரூபா. டீயில் நம்ம வந்து பன்னை தொட்டு சாப்பிட்றதுக்காக வாங்கியிருக்கோம். அடுத்து மெக்ரோனி வாங்கியிருக்கோம். பசங்களுக்கு வந்து நைட்டில் எப்பயாச்சும் டின்னருக்கு செஞ்சு கொடுக்கலான்ட்டு மெக்ரோனி வாங்கியிருக்கேன். அதில் உள்ளரே மசாலா இருக்குது பாருங்கள். இதோட ரேட் வந்து இங்கே இருக்கும் பாருங்கள், 52 ரூபா போட்டிருக்காங்க. 52 ரூபா. அடுத்து சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர். இதோட காஸ்ட் பாருங்கள் 50 ரூபா. இது எவ்வளோ கிராம்னா 50 கிராம் 50 ரூபா போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர். இது வந்து சில்லி பவுடர், அது காஷ்மீர் சில்லி பவுடர், இது சில்லி பவுடர். இதோட ரேட் பாருங்கள் 20 ரூபா தாங்க. 50 கிராம் 20 ரூபா. இது தனி மிளகாய் தூள்னு சொல்லுவோம் பாருங்கள், அது. இது வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் 50 ரூபா. இது கொஞ்சம் காஸ்ட்லி, எல்லாமே ஆச்சி தான். நெக்ஸ்ட்டு அப்பளக்கட்டு ஒன்று வாங்கியிருக்கேன், 25 ரூபாங்க இந்த அப்பளம். அடுத்து ரவா வாங்கியிருக்கேங்க. இந்த ரவா வந்து பசங்களுக்கு கேசரி கிண்டி கொடுக்கலாம், உப்புமா கிண்டலாம். 50 ரூபாங்க ரேட்டு. 1/2 கிலோ நம்ம ரவா வாங்கியிருக்கோம். அடுத்து பானிபூரி கிட்டு வாங்கியிருக்கோம். பானிபூரி கிட்டு கிடையாது, பானிபூரி மட்டும். இதோட ரேட் பாருங்கள் 37 ரூபா போட்டிருக்காங்க. இது வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் இல்லைன்னா அந்த டைமில் பொரிச்சு கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கோம். அடுத்து கோல்டு வின்னர் 1 லிட்டர் வாங்கியிருக்கோம். இதோட ரேட் வந்து 145 ரூபாங்க. இதோட எம்ஆர்பி ரேட்டு 175 ரூபா போட்டிருக்காங்க. டிஸ்கவுண்ட் போக நமக்கு 145 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், சக்தி பச்சி மாவு வாங்கியிருக்கோம். 200 கிராம் 41 ரூபா. பசங்களுக்கு எப்போவாச்சும் பச்சி போட்டு கொடுக்கலாம். இப்போ ரீசெண்டாக நான் வந்து பச்சி இன்னும் போடவே இல்லை. ஆமாம், இந்த டைம் நம்ம வந்து பச்சி போடுறதுக்காக வாங்கியிருக்கோம். ஏன்னா விளாகில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க பசங்களுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன்னு. ஏவிடி டீ தூள் வாங்கியிருக்கேன். 100 கிராமுங்க 40 ரூபா. அது 100 கிராம் 40 ரூபா டீ தூள். அடுத்து சில்லி பவுடரில் இன்னொரு பாக்கெட் வாங்கியிருக்கேன், 2 வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு சொன்னால் 20 ரூபா தாங்க, 50 கிராம். அடுத்து கேழ்வரகு மாவு வாங்கியிருக்கேன். இது வந்து 500 கிராமு. இதோட ரேட் பாருங்கள் 69 ரூபாங்க. 69 ரூபா 500 கிராம். கிருஷ்ணா பிராண்டு. நெக்ஸ்ட் ஒன் அரிசி மாவு வாங்கியிருக்கேங்க. நம்ம வந்து இப்போ உளுந்து வடைலாம் சுடுறதுக்கு அரிசி மாவு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் அரிசி மாவு வாங்கியிருக்கேன். 47 ரூபா 500 கிராம். இதில் என்னென்ன சுடலாம்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். முறுக்கு, புட்டு, இடியாப்பம், கொழுக்கட்டை, பலகாரங்கள் தயாரிக்க சிறந்த அரிசி மாவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் வாங்கியிருக்கேன். இதில் நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாம். இதோட காஸ்ட் வந்து 47 ரூபா 500 கிராம். நெக்ஸ்ட்டு வந்து கொழுக்கட்டை மாவு, இடியாப்பம் மாவு. இடியாப்பம் செய்கிறதுக்காக இது வாங்கியிருந்தேன், கிருஷ்ணா பிராண்டு. இதோட ரேட்டு பாருங்கள் 500 கிராமு 72 ரூபா போட்டிருக்காங்க. 72 ரூபா 500 கிராம். இது வந்து கார்ன் மாவு. ஃபுல்லாக மேலே பூசிக்கிட்டியா? கிழிஞ்சிருக்கா? சரி சரி. இது வந்து கார்ன் மாவு 92 ரூபாங்க 1 kg. டேமேஜ் ஆகிட்டுருக்குங்க பாருங்க, கிழிஞ்சிருக்கு. இது எப்படியே தனியாக வைப்போம். 1 kg 1 கிலோ 92 ரூபாங்க. இந்த கார்ன் மாவு எதுக்கு யூஸ்னா சில்லி சிக்கன் போடுறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட்டு 3 செகண்டில் நமக்கு பாப்கார்ன் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 4 பாக்கெட். ஒரு பாக்கெட் இது வந்து 10 ரூபா. அடுத்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ், இது 10 ரூபா. நாட்டு சக்கரை வாங்கியிருக்கேங்க. இதோட ரேட் பாருங்கள் 50 ரூபா 500 கிராம். நாட்டு சுகர். ரொம்ப இது வந்து நைஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பச்சை பட்டாணி வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து 35 ரூபா. 35 ரூபா. எவ்வளோ கிராம்னா 500 கிராம். 500 கிராம் 35 ரூபா. பச்சை பட்டாணி வாங்கியிருக்கோம். சால்ட்டுங்க, டாட்டா சால்ட் வாங்கியிருக்கோம். அடுத்துமா பசங்களுக்கு 2 கமர்கட்டு வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபாங்க. 1 30 ரூபா போட்டிருக்காங்க. ரெண்டுமே 60 ரூபா வருது. 100 கிராம் மஞ்சத்தூள் வாங்கியிருக்கோம்.
இதோட ரேட் வந்து 42 ரூபா போட்டிருக்காங்க. 42 ரூபா மஞ்சத்தூள். வெந்தயம் 25 ரூபாங்க. 100 கிராம் வெந்தயம் வாங்கியிருக்கோம், 25 ரூபா. அடுத்து ஜவ்வரிசி வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து 25 ரூபா போட்டிருக்காங்க. ஜவ்வரிசிலே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க, அந்த ஜவ்வரிசி வாங்கியிருக்கேன். பசங்களுக்கு வந்து பாயாசம் செஞ்சு கொடுக்கறதுக்காக இந்த ஜவ்வரிசி வாங்கியிருக்கேன். திராட்சை வாங்கியிருக்கேன். இந்த பாயாசம் செய்யறதுக்கு கண்டிப்பாக திராட்சை தேவைப்படும். கேசரி செய்யறதுக்கும் இந்த திராட்சை தேவைப்படும். அதனால் இது ஒரு 50 கிராம்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுவுமே இதில் பில்லும் போடல, கிராமும் போடல. பில்லை பார்த்தா தான் தெரியும். லாஸ்ட்டு பசங்களுக்கு 2 பாக்கெட் நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். அவ்வளோதானா? பாருங்கள், இன்னைக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த இந்த மாதம் மளிகை பொருள் எல்லாம் இங்கே இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம வந்து ரேட்டும் சொல்லி என்னென்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லியாச்சு. ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப அதிகமா? அப்படியா? சரி, ஓகே. ஏன்னா மளிகை பொருளும் ரெண்டும் குவான்டிட்டி ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸ்நாக்ஸும் பாதி, மளிகை பொருளும் பாதி. இந்த மாதம் மளிகை பொருள் வாங்கியாச்சுங்க. எல்லாமே இப்போ உங்களுக்கு காமிச்சாச்சு. மளிகை பொருள் இன்றைக்கி மொத்தமாக மளிகை பொருள் பில்லு எங்கே இருக்குது? எங்கள் பில்லுங்க. இந்த மாதம் வாங்கியிருக்கிற மளிகை பொருளுடைய பில்லு பாருங்கள். 35 ஐட்டம் வாங்கியிருக்கோம். 1508 ரூபா மளிகை பொருள் மட்டும். பசங்களுக்கு 8 பாக்கெட் நம்ம வந்து மிச்சர் வாங்கியிருக்கோம். அந்த 8 பாக்கெட் மிச்சர் பாருங்கள், 328 ரூபா. ஒரு பாக்கெட் 41 ரூபாங்க. இன்னைக்கு மொத்தமாகவே 2000 ரூபா கிட்டத்தட்ட செலவாயிடுச்சுங்க. மளிகை பொருள் மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு இன்றைக்கி புது பேகும் வாங்கியாச்சு. இந்த பேக் வந்து 11th 12th பிள்ளைங்க எடுத்துகிட்டு போகிற பேகு. பாப்பா நிறையா புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுனால நான் பெரிய பேக்காகவே வாங்கி கொடுத்துட்டேன். இந்த பேக்கோட ரேட்டு 650 ரூபா. பேக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நானும் குவாலிட்டி பார்த்து தாங்க எடுத்தேன். நல்லா ஹார்டாக பார்த்து தான் எடுத்திருக்கேன். சரி, ஓகே. புது பேக் வாங்கியாச்சு. இந்த மாதம் மளிகை பொருள் வாங்கியிருக்கோம், ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.